வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிடாரி செல்லியம்மன் கோயிலேருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க, பக்கத்தில் போனீங்கன்னா தச்சூர் கூட்ரோடு பக்கத்தில் சீர்வாடி வழியில் புன்னம்மை கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஐயனார் அப்பன் சுவாமி இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா வேர்கள்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்க. அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துட்டு வயல்வெளியில் நடந்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவை கட்டிங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் சொல்லுவான்னு சொன்னாங்க. அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு நாங்கள் இப்போ இந்த வயல்வெளியில் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐயனாரப்பன் சுவாமி ரொம்ப பவர்ஃபுல் சாமின்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சக்தியாக வந்தவர் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஏர் கலப்பையில் மாட்டி அதுலேருந்து ரத்தம் வஞ்சிதாக சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னென்னு எடுக்கும்போது பார்த்தா இந்த ஐயனாரப்பன் சுவாமி காட்சாராம் சுயம்புவாக தோன்றியவர். அதனால் அந்த ஐயனாரப்பன் சுவாமியை வாங்கி எடுத்து இங்கே வச்சு அதுலேருந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சுவாமியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் இப்போ தாத்தா சொல்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. அவர் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்கள். அந்த தாத்தா தான். கிட்டத்தட்ட பாருங்கள் கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டோம். இதை பாருங்கள், அங்கே காடு மூங்கில் செடிலாம் இருக்குது பாருங்கள். அங்கே தான் சாமி இருக்கார். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்து ஊருக்கெலாம் வந்து நெல் மூட்டைகள்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அதுமாதிரி நெல் மூட்டைகளை ஏற்றிட்டு போகும்போது சாமி நின்றுருக்காரு. ஐயனாரப்பன் சுவாமி நின்றுட்டு என்ன ஏற்றிட்டு போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து பயத்தில் நான் வந்து நெல் மூட்டைன்னு சொல்லாமல் உமி மூட்டைன்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கிராமத்தில் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பார்த்தா அது எல்லாம் உமி மூட்டையாகவே இருந்ததான். அதனால் அவர் வந்து பொய் சொல்லிட்டுமே, அதனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சாமிக்கிட்ட வேண்டியிருக்காரு. வேண்டதுக்கப்புறம் அந்த பார்த்திங்கன்னா திருப்பி நெல்மணிகளாகவே மாற்றப்பட்டிருக்கு. நெல்மணியாக மாற்றப்பட்டதுனால அவர் வந்து அங்கே வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அங்கே வந்து சிலைகளை வச்சுருக்காரு. யானை சிலைகள் செஞ்சு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 9 சிலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மண்ணுக்குள்ளே பாதி புதஞ்சிருக்கு. அது சிலைகளை செஞ்சு வச்சுட்டு வழிபட்டுட்டு போனாராம். அந்த சிலைகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், ஐயனாபுரம் சுவாமி தான். வணங்கிங்க எல்லோரும். அங்கே பாருங்கள், பக்கத்துலேயே சின்னதாக விநாயகர் இருக்கார். இங்கே பாருங்கள், இவர் தான் சக்தி வாய்ந்த ஐயனார். இங்கே வந்து யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொய் சொன்னாங்கன்னா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தாத்தா சொல்லியிருந்தார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துங்க சுவாமி எப்படி இருக்கார் பாருங்கள். சுயம்பா தோன்றியவர் பார்த்துங்க. இது மாதிரி நம்ம வந்து போயெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா கிராமத்தில் அங்கே வந்து பஸ் வசதிலாம் கிடையாது. போனால் நம்ம 2 வீலரோ இல்லையா நம்ம தனியாக வண்டி வச்சுட்டு தான் போகணும். அதனால் நாங்கள் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்து போடுறோம். நீங்கள் பார்த்து சாமியை வந்து நீங்கள் வணங்கிங்க. உங்கள் வேண்டுதலை அங்கேருந்து ஐயனாப்பன் சுவாமிக்கிட்ட வச்சுருங்க. இதோ பாருங்கள், இந்த சிலையை சொன்னீங்களா, அவர் வந்து வேண்டுதல் பேரில் வச்சுட்டு போனார் சொன்னீங்களா, அவர் தான் பாருங்கள் வச்சுருக்காங்க. பாருங்கள், யானை சிலைகள் எல்லாம் பாதி மண்ணில் உள்ள இது புதஞ்சிருக்கு பாருங்கள். வரிசையாக கீழே வச்சிட்ருக்காங்க. வழிபாடெலாம் வந்துக்கிட்டு அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா ஐயனாரப்பன் குதிரையில் தான் வருவான்னு சொல்லுவாங்களா, அந்த குதிரை சிலைகள் 2 சிலைகள் அங்கே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை ஒன்று இருக்குது. அம்மன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு இப்படி தான் வழிபடுவாங்க இல்லைங்களா, அதுமாரி அம்மன் இருக்குது பாருங்கள். அம்மன் சிலையும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குதிரை மேலே ஏறி தான் ஐயனாரப்பன் வருவான்னு சொல்லுவாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா 2 குதிரை சிலை இருக்குது. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். இப்போது வாங்க போகலாம். அங்கே பாருங்கள், இந்த குதிரை எதிர்க்கிட்டீங்களா, அங்கே தான் இப்போ போகிறோம். அந்த குதிரை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் சாமி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் பார்க்கலாம் வாங்க. நம்ம போயிட்டு இப்போ மதுரை வீரன் சாமியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு குதிரையை பார்த்துருவோம், அப்புறம் மதுரை வீரன் சாமி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குதிரை பார்த்தீங்களா, குதிரை பாருங்கள். இங்கே ஒரு குதிரை இருக்குது. இந்த பக்கம் இந்த குதிரைக்கு எதிர் திசையில் பார்த்தா அங்கே ஒரு குதிரை, மொத்தம் 2 குதிரை இருக்குது பாருங்கள். இந்த குதிரையில் தான் சுவாமி அவர்கள் இரவானா ஏறி சுற்றி வருவார்னு சொல்லுவாங்க ஊரை. பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் மதுரை வீரன் சாமி சொன்னீங்களா, அது பக்கத்துலேயே மதுரை வீரன் சாமி இருக்கார் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் அது மாதிரி சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா விழாக்கள்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வந்து இந்த சில விவரங்களை வந்து நம்ம தாத்தா கிட்டே கேட்போம். தாத்தா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சில விவரங்களை நம்ம கேட்டு என்னன்றது தெரிஞ்சுப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ தாத்தா கிட்டே போய் என்னென்னு நம்ம கேட்கலாம் வாங்க. தாத்தா அங்கே கோயிலுக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கார். அவரை பார்த்து என்ன வரலாறு, என்ன சாமிலாம் எப்படி இரவானா சாமிலாம் வருவாரா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்டால் கொஞ்சம் விவரமாக சொல்லுவார். அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. கிட்ட போய் அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா தச்சூரில் புன்னம்மை கிராமத்தில் ஐயனாரப்பன் கோயில் இருக்குது. சுயம்புவாக தோன்றிய ஒரு ஐயனாரப்பன் கோயில் இவர். அதனால் பார்த்தா அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வசதிலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்.
எப்போவாது விசேஷ சமயத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இது மாதிரி விசேஷமான நாட்களில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இந்த பக்கம் வரும்னு சொல்லுவாங்க. உள்ளே வரணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் தச்சூர் கூட்டுரோட்டில் இறங்கி தான் உள்ளே வரணும். பைக்கில் வரலாம். அது பைக்கில்னா நீங்கள் ஈஸியாக வரலாம் அட்ரஸ் கேட்டுட்டு. நல்ல சக்தியாக அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் வந்து பொய்யா சொல்லி எதனா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகவும் சக்தியாக வந்தவர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப இங்கே அவரோட குலதெய்வம்னாங்க. பழமையான கோயில்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தாத்தா கிட்டே நம்ம பற்றி என்னன்னு கேட்போம். தாத்தா அதுக்கான பதில் சொல்லுவார். தாத்தா இது எவ்வளோ நாளமாக இருக்குது சொன்னீங்க? எப்பத்தில் எத்தனை நாளமாக இருக்குது கோயில்? எனக்கு தெரிஞ்சு 88 வயசு ஆகுது. 88 ஆகுது எனக்கு இப்போ. உங்களுக்கு 88 வயசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இருக்கும். சரி சரி. சாமி வந்து எப்போ விசேஷம்லாம் நடக்கும் சாமிக்கு? சித்திரை மாசத்துல தான் செய்யுது. சித்திரை மாசத்துலயா? சித்திரையில இந்த பரு வந்து போச்சுல, அப்ப செய்தல ஆர்ப்பாட்டம் வந்தது. அது முதல்ல ஒரு ஆள் செய்திருந்தாரு. பேரு? என் பேர் பாசாரி. தாத்தா அவர்கள் பாத்தசாரி தாத்தா என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து இங்க ஐயனாரப்பன் சாமி வந்து இரவுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மொத்தமா இருக்கிற இங்க சாமி எல்லாம் ஒன்னா போவாங்களாம். அதை வந்து சில பேர் கண்களுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லியிருக்காங்க. தாத்தா பாத்துருக்காராம், இவர் பாத்துருக்காராம். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இது. உங்களால இங்க வர முடியலனாலும் நாங்க எடுத்து போடுறோம். அவர் சுயம்பா தோண்டியவர். அதை நீங்க பாருங்க, அவரை பார்த்து வணங்குங்க. எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதோ அதே நன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும். அதனாலதான் நாங்க வந்து இது மாதிரி வந்து எங்கெல்லாம் கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயில் கொஞ்சம் வந்து உள்ளே வந்து நாங்கள் பார்த்து உங்களுக்காக தொகுத்து வழங்குறோம். உங்களுக்காக போடக்கூடிய கோயில் தான். பார்த்துங்க. இந்த பலனை வந்து நீங்களும் எல்லாரும் நன்மை அடையணுன்றதுக்காக போட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தாத்தாக்கு நன்றி தாத்தா சொன்னதுக்கு.